இது ஒரு பெரிய விழிப்புணர்வு வீடியோன்னு நான் சொல்லுவேன். 2 பேரோட லைஃப்பை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோ போடுறேன். நான் ப்ரூஃப் இருக்கு என் கண்ணு முன்னாடியே. ஜாப் மேபி a ரைட் ஜாப், பட் ஏஜ் ரைட் ஏஜா இல்லையான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. அதுதான் அந்த வீடியோட சாராம்சம். 2 பேருமே நான் சொல்ற ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம். ஒரு சொந்தமாக தொழில் பண்றாங்க, ஒரு ஃபார்மசி நடத்துறாங்க வச்சிருந்தேன். பரவாயில்லாம அவங்களுக்கு எந்த கடன் இல்லாமல் ஒரு அளவுக்கு ஆவரேஜா சம்பாதிக்கிறாங்க. வீட்டுக்கு தேவையானது நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஒரு 20,000 வச்சுக்கலேன், 18,000 20,000 சம்பாதிக்கிறாங்க. நல்ல லைஃப் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு 2 பேருமே கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குது. கவர்மெண்ட்ல போஸ்ட், ஃபார்மசிஸ்ட் போஸ்ட். ஆனால் 2 பேர் ஏஜ் பார்த்தீங்கன்னா எபோவ் 45. ஒருத்தருக்கு 48 என்னமோ, ஒருத்தருக்கு 47 சம்திங். ஸோ சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 10-12 வருஷம் தான் சர்வீஸுக்கு போகுது. 2 பேருமே என்ன பண்றாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய தப்புன்னு தான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குறேன். தங்களோட ஃபார்மசியை வைண்ட் அப் பண்றாங்க. பண்ணிட்டு அந்த 10-12 சர்வீஸ்க்கு வண்டி உள்ள போறாங்க. ஏன்னா இங்க விட டபுள் சம்பளம். போனோடனே 40,000, ஒரு வருஷம் 2 வருஷத்துல 60,000 70,000 ஆயிடுச்சு. ஸோ உள்ள போனோடனே அந்த மறந்துருது, அந்த மாய உலகத்துக்கு போனோடனே டெய்லி போகிறது, ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறது, அந்த காலை வேலை பஜ்ஜி வடை டீ சாப்பிட்றது, டைம் பாஸ் பண்றது. வீக்கெண்ட் ஆனா அப்படி பார்ட்டி கீட்டி. ஒருத்தர் இஎம்ஐ சம்பளம் அதிகமான உடனே அதானே இஎம்ஐ போட்டு வீடு, எக்ஸ்ட்ரா வீடு கட்ட வேண்டியது. கார் வாங்குறாரு ஒருத்தர், இருக்க போறது 10-12 சர்வீஸ், பென்ஷன் கிடையாது. அதெல்லாம் மறந்துடும் எல்லாமே. அந்த ஒரு வாழ்க்கைக்குள்ள போனோன்னா எல்லாமே மறந்துடும். ரிட்டையர்ட் ஆகும்போது தான் யோசிக்கிறாங்க. ஏன்னா கையில உண்மை இல்லை காசு. வரப்போற கிராஜுவேட்டி அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 10-15 லட்ச ரூபா மேக்ஸிமம். அது மேலே ஒன்று கிடையாது. 2 பேருக்கு 2 பசங்க இருக்காங்க, 2 பேருக்கும் கல்யாணம். ஸோ இஎம்ஐ, காரு, அது இது வீட்டு செலவு போக கையில சேவிங்ஸ் ஒண்ணுமே இல்லை. வந்த பணத்தை பூரா பசங்க கல்யாணத்தில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க 12-15 வருஷம் முன்னாடி வைண்ட் அப் பண்ண தொழில ஆரம்பிக்க நினைச்சாலும் அன்னைக்கு 2,000 வாடகை, இன்னைக்கு 10-12,000 வாடகை. முடியாது. தொழில் பண்ற அவ்வளவு ஈஸி கிடையாது. 2 பேருமே ஒரு நம்ப மாட்டீங்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் நடத்தமில்ல 6 மாசம் கூட. அதுல சில லட்சங்கள் நஷ்டம். யூ டோன்ட் பிலீவ். 2 பேருமே இன்னைக்கு ஒரு கார்பரேட், ஒரு ஃபார்மசிக்கு போய் இவங்க ஏஜ் காரணமாக இவங்க வழியே இல்லை, கம்பல்சரி இருக்காங்க. 8,000 ரூபாய் சம்பளத்துக்கு அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவரும் அவர் ஒய்ஃப் வாழ்ந்தாகும். பசங்களுக்கு கல்யாணம் நல்லா செட்டில் பண்ணிட்டாங்க. சொந்த வீட்டுக்கு, ஆனா சாப்பாட்டுக்கு 8,000 ரூபாய்க்கு வேலை பார்க்கறாங்க. 10 மணி நேரம் 12 மணி நேரம் உழைக்கிறாங்க. ரைட் ஜாபா இருக்கலாம், பட் ராங் ஏஜ். 35 வயசுக்குள்ள உங்களுக்கு கிடைக்குதா கவர்மெண்ட் ஜாப், வெல் அண்ட் குட், பண்ணிக்கலாம் நீங்க. பட் ஆஃப்டர் 45 இட்ஸ் நாட் அட்வைசபிள். என்னோட தனிப்பட்ட கருத்தா 2 வாழ்க்கையை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு கொஸ்டினபிளா இருந்து அவங்க 2 லைஃப் பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படியே ஆயிப்போச்சு. ஏன்னா லைஃப் அன்பிரடிக்டபிள், என்ன வேணாலும் நடக்கலாம். அப்படிதான் ஆயிப்போச்சு அவங்க 2 பேர் லைஃப். இன்னைக்கு அந்த ஃபார்மசி மூலா வச்சாங்கன்னா, ஃபார்மசி பிசினஸ் ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு டைம் எடுக்கும். பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்க குறைஞ்சு தனியா இருந்தாங்க, அவங்க மட்டும் இருந்தாங்கன்னா 30,000 ரூபாய் சம்பாதிக்கலாம், நிம்மதியா வாழலாம். எல்லாம் போச்சு. இன்னைக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ராங் ஏஜ்ல கவர்மெண்ட் ஜாப் பத்தி யோசிக்காதீங்க தயவு செய்து. 35 வயசுன்றதுக்கு அதுக்கு மேல நீங்க கவர்மெண்ட் ஜாப் போறது வயசுக்குள்ளே கிடையாது. தாழ்மையான கருத்து. நல்ல சிந்தனை போம், நம்பிக்கை வளர்ப்போம். அன்பன் நம்பினா.